Hi Ammu. I think எத்தனை நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். Maybe months. இருக்குமா? Come closer. See, I wanted to give one explanation here. எல்லாருமே கேட்பீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் சஸ்டெயின் பண்ணுமா இல்லை ஃபேட் ஆகிடுமான்னு கேட்பீங்கல்ல. ஒரு உதாரணம், நிறைய பேர் இங்கே கிளைண்ட்ஸாக வந்தவங்களுக்கு இவங்களோட ப்ரொஃபைல் நான் காமிச்சிருப்பேன். நவ் ஷீ வில் சே ஹாய் டு யூ கைஸ். அம்மு. ஹாய், என் பேர் அம்மு. நான் வந்து இங்கே 2022 வந்துட்டுருக்கேன். அதுலேருந்து இது வரைக்கும் நான் கரெக்டாக ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தனால தான் எனக்கு இது ரிசல்ட் இருக்குது. அது நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா நீங்களே என்ன மாதிரி ரிசல்ட் பார்க்கலாம் டெஃபினட்டாக. ஆக்சுவலி இவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கேன்றனால ஐ கீப் கிவிங், ஐ மீன் கன்சல்டிங்லாம் நம்ம பண்ணுவோம். பட் என்னால் இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் வந்து பண்ண முடியுதான்னு கேட்டால் அட் டைம்ஸ் டவுன் ஆகிடுவேன். அப்போ நினைப்பேன் அம்மு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கே ஒரு உதாரணமாக ஒரு டஃப் கொடுக்குற கிளைண்ட் இவங்க. ஸோ வென் ஷீ இஸ் ஏபிள் டு மெயின்டைன் ஃபார் த லாஸ்ட் 4-5 years, வை நாட் யூ, வை நாட் மீ? அதுதான் என்னோட இங்கே நான் கன்வே பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறது. ஸோ எதாக இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். அதை ஃபாலோ பண்ணுங்க, ரிசல்ட்ஸை சஸ்டெயின் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இருக்கேன். எந்த சைடு எஃபெக்ட் 20, 22, 23, 24, 25, 26, 50 year. 5 years கிட்ட ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன எனக்கு சைடு எஃபெக்ட் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்பி நான் வருவேன். இங்கேனா எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் நான் நம்பி போட்டுருவேன். ஒன்றும் ஆகாது, மேம் கொடுத்துருக்காங்க, ஸோ எதுவும் ஆகாது, அந்த ஒரு இதுதான் ட்ரஸ்ட்டு. அதனால கரெக்டாக நம்ம வர்றது அப்படின்ட்டு விட்டுட்டோன்னா எனக்கே அது மாதிரியே இருக்கும். ஐயோ பொலியே போயிட முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு கண்டிப்பாக என்றென்றும் கிராட்டிடியூட். கண்டிப்பாக அந்த நன்றி கடனோட இருக்கிறோம் நாங்கள் குரூப் ஃபேமிலியே. ரியலி ரியலி ஹாப்பிடா. ஓகே, பிடிக்கும். நான் இங்கே வர்றது பிடிக்கும். மெயினாக இவங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. எல்லா இங்கே ஸ்டாஃப்ஸுமே, எஸ்பெஷலி எமி. நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், எமி இருக்காங்களா, அப்படி இருந்தால் வரலாம் அப்படின்ட்டு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க பண்ணிட்டா எனக்கு எதுவும் நல்லா இருக்க மாதிரி தோணும். எனக்கு ஸ்டாஃப்ஸை பற்றி சொன்னீங்கன்னா இது பசங்களை பற்றி யாரோ பாராட்டுற மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா ஓகே, என்னோட ப்ரெசன்ஸ், என்னோட பிளேஸ் அவங்க ஃபில் பண்ணுறாங்கன்றது இட்ஸ் ரியலி. இல்லை, எமி உண்மையிலே சூப்பராக அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் என்ன வச்சுருப்பாங்க. அஸ்வினி கிட்டே ஏதாவது டவுட்னா நான் கால் பண்ணி கேட்பாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுவாங்க. ஏதாவது வாங்கி பண்ணிடுங்கப்பா வீட்டுக்கு, நான் உடனே அனுப்பி விட்டுருவாங்க. ப்ராடக்ட்லாம் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. நான் அப்புறமா தரப்பான்னு அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறமா பண்ணிடுங்க மேம் அப்படின்வாங்க. ஸோ எனக்கு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுள் தான். அதுதானே திரும்ப திரும்ப இங்கே வர வைக்கிறது. இல்லைன்னா நான் ஏன் இங்கே வர போகிறேன், வேற எங்கேயாவது போயிருக்காங்க. எனக்கு பிடிக்குது கம்ஃபர்ட் ஜோன். இன்னொன்று ப்ராடக்ட் மெயினாக நம்பி வாங்கலாம். எதுவும் ஆகாது அப்படின்றது நம்பும். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த அலர்ஜி சைடும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவ்வளோ வருஷம் வந்துட்டு தானே இருக்கு, ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்படியே ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு